இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆதாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அங்கேயும் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறோன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. சட்டப்படி பார்த்தீங்கன்னா சட்டம் வேணும், ஆதாரங்கள் வேணும், சாட்சிகளின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் சொல்லப்படும்ன்றதெல்லாம் ரைட்டு. யதார்த்தம் அதுவாக மட்டும் இல்லை. இதனோடு தீர்ப்பு வந்துருச்சு, நம்ம கொண்டாடுறோம். பொள்ளாச்சி ஜெயராமனோட மகனை விசாரிக்க கூட கிடையாது, என்கொயரி கூட பண்ண கிடையாது. என்கொயரின்றது யாரை வேணால் பண்ணலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? என்ன சம்பவம் என்னன்னு பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பொத்தி பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்கள் ஏன் என்கொயரி பண்ணலன்னு நாங்கள் கேட்குறோம். பொள்ளாச்சி ஜெயராமனை அதிமுக பாதுகாத்துச்சு, ஜெயராமன் பையனை. ஏன்னா அவர் அதிமுக சார்ந்தவர். திமுக ஏன் பண்ணலை? என் கேள்வி அதுதான். விசாரணை கூட ஏன் நடத்தலை? அவன் ஏன் பொத்தி பாதுகாக்கப்படுறான்? சிறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும், அஃபிஷியலாகவே கிடைக்கும். உங்களுக்கு சிறையோட சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. பணம் மட்டும் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், ஒரு கார்டு கொடுப்பாங்க. டிஃபன் வேணுமா டிஃபன் வாங்கிக்கலாம், மதியம் வடை வேணுமா போண்டா வேணுமா சாப்பாடு வேணுமா வாங்கிக்கலாம், சிக்கன் வேணுமா வாங்கிக்கலாம். இதெல்லாம் அஃபிஷியலாக. அன்அஃபிஷியலாக இன்னும் நீங்கள் என்ன வேணுனாலும் வாங்கிக்கலாம். முக ஸ்டாலின் அவர்கள் இது எங்களுக்கான வெற்றி, அத்தனை சார்களும் அதிமுக காரர்கள்ன்ற மீனிங்கில் ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நீ நான் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன், அப்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது கைது பண்ணதெல்லாம் நான், அதுக்காக உனக்கு எந்த கிரெடிட்டும் கிடையாது, கிரெடிட் எல்லாம் எனக்குன்னு இவங்க. எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேருக்கும் யார் கிரெடிட் எடுத்துக்கிறதுன்னு தான் சண்டை போட்டுக்கிறாங்களே. அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்கும்பொழுது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த வளர்மதி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பொள்ளாச்சி விவகாரத்தில் வெளியாகி இருக்கிற தீர்ப்பு குறித்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன். இப்போது அதில் நீங்கள் இந்த பொள்ளாச்சி வழக்கு விவகாரம் அப்படின்னு வரும்பொழுது அதனுடைய நகர்வில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அந்த அந்த பகுதிகளுக்கு போயிருக்கீங்க, அந்த மக்கள்கிட்ட நிறைய பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அப்போது ஆரம்பத்திலேருந்து இந்த வழக்கை நீங்களும் கவனிச்சிட்டே வந்திருக்கிறீங்க. அந்த வகையில் தற்போது இந்த தீர்ப்பின் வாயிலாக அந்த வழக்கினுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து அந்த நகர்வுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரிகிறது இந்த தீர்ப்பு? இந்த வழக்கு, பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு வழக்கு. ஏன்னா இது ஒரு பாலியல் வழக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியல. குறிப்பாக பொள்ளாச்சி சம்பவம் மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தரோட நெஞ்சையும் உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினதுக்கு காரணம் ஆரம்பத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணோட வீடியோ. அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. ஒரு வீடியோ, அந்த ஒத்த வீடியோ தான் இன்னைக்கு வரைக்கும் வலிக்குதுண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு உளவியல் ரீதியாகவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அண்ணா வலிக்குதுண்ணா விட்டுருங்கண்ணா அப்படிங்கிற அந்த பொண்ணு கெஞ்சுற ஒரு வார்த்தை, அந்த பொண்ணு அவனுங்க அடிக்கிறதுக்கும் அந்த பொண்ணு வலிக்குதுண்ணா நான் கலட்டிடுறேன், என்னோடய பேண்ட்டை கலட்டிடுறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறது ஒரு மாதிரி பல நெஞ்சங்களில் அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. அதை யோசிச்சோம்னாவே நமக்கு இன்றைக்கும் தூக்கம் வராது. அது அத்தனை கொடுமையானது. அண்ணான்னு ஒரு பொண்ணு கெஞ்சரா, அவளை கூட்டிகிட்டு போய் கொடூரமாக பாலியல் வன்புணர்வு, கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை நான் வெளியில் விட்டுருவேன்னு சொல்லி அவங்கள மிரட்டுறது அப்படின்றதெல்லாம், அந்த ஒரு வீடியோ மட்டும் வந்திருந்தால் கூட அது அந்தளவுக்கு இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. ஆனால் அதன் பிறகு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இதே மாதிரி பல பெண்களை ஃப்ரெண்டாவோ அல்ல காதலிக்கிறேங்கிற பேர்லையோ பேசி கூட்டிகிட்டு போய் வெளியில் சும்மா போயிட்டு வரோன்ற பேரில் கூப்பிட்டு போய் பிளான் பண்ணி கேங் ரேப் பண்ணி வீடியோ எடுத்து அந்த வீடியோ வெளியில் விட்டுருன்னு மிரட்டி நூற்றுக்கணக்கான பெண்களோட வீடியோ அவனுங்க வச்சுருக்கும் பொழுது அது
ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஆடி போய் நின்ன ஒரு விஷயம். குறிப்பாக அந்த கைப்பற்றப்பட்ட ஐஃபோன்ல இருந்தும் லேப்டாப்ல இருந்தும் தான் அது ஆமாம், அதில் இருந்த வீடியோக்கள் மட்டும்தான் இது. இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து அப்போ வெளியே வரல. அப்போது அந்த சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க போராடாத அமைப்புகளே கிடையாது. போராடாத அமைப்புகளும் பெண்கள் அமைப்புகளும் தோழர்களுமே இல்லை. அவ்வளவு பெரிய போராட்டங்களை எல்லாருமே எடுத்தாங்க, நாங்களும் எடுத்தோம். அதாவது நாங்கள் குறிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப மோசமாக பரப்பப்பட்டுச்சு. என்னென்னா, பொள்ளாச்சியிலேருந்து பொண்ணே எடுக்கக்கூடாது. இப்போ பொள்ளாச்சியில் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு வந்து அந்த நூற்றுக்கணக்கான பொண்ணாக இருப்பா. பொள்ளாச்சியில் இருக்க பொண்ணுங்களே வந்து வன்புணரப்பட்ட பொண்ணுங்க தான், வெளியே தெரியாத இருக்கும், இப்படிப்பட்டவளாக தான் இருப்பான்னு பொள்ளாச்சி பெண்கள் மீது, ஒட்டுமொத்த பெண்கள் மீதுமே ஒரு முத்திரை குத்தப்பட்டுச்சு. நாங்கள் அந்த சமயத்தில் வந்து ஒரு டீமாக போகிறோம். நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணணும், குறிப்பாக அந்த பொள்ளாச்சி மக்கள் மத்தியிலேயே கிராமமாக போகணுன்னு ஒரு வாரமாக ஒரு 10-15 தோழர்கள் திட்டமிட்டு பறையடிச்சு ஒவ்வொரு கிராமமும் பொள்ளாச்சியோட சின்ன சின்ன கிராமங்கள் குடிசை பகுதிகளில் போய் வந்து பிரச்சாரம் பண்ணுறோம். இதற்கு எதிராக நம்ம போராடணும், குற்றவாளிகளை விட்டுறக்கூடாது, நம்ம வந்து அவனுங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும், உண்மையான மீதம் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் கைது செய்யப்படணும்னு எடுக்கிறோம். அப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் நின்று போயிருக்கு அந்த ஊரில் ஒரு பொண்ணோட. கல்யாணம் முடிவு பண்ணி பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் ஒரு சில மாதம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்பவ செய்தி வந்த உடனே அந்த மாப்பிள்ளையோட சொந்த பந்தம்லாம் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு கல்யாணமே நின்றுச்சு. அது அந்த அம்மா அந்த ஊரில் கிராமத்தில் இருக்கவங்க சொல்லும் பொழுது வந்து எங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு பெரிய சமூக முத்திரை வந்து ஒரு ஒட்டுமொத்த ஊர் பெண்கள் மேலே குத்தப்பட்டிருக்கு. இவனுக்கு பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அங்கே ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட பெண்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஊரே பாதிக்கப்படுதுன்றது வந்து மோசமாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, அந்த சபரிராஜன் இருக்கான்ல, அவன் ஊருக்கே போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். அவன் வீட்டு வாசலில், அவன் தெருவாசல்லையே நின்று பறையடிச்சு இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எதிராக குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், பெண்கள் வந்து இந்த பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக, வன்முறைக்கு எதிராக துணிஞ்சு நிற்கணும்னு பிரச்சாரம் பண்ணுறோம். அந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக எங்கள் கூட நின்னாங்க. சபரிராஜன் தான் A1. ஆமாம், A1 சபரிராஜன் தான். சபரிராஜனோட, ஆமாம், அவனோட கிராமத்துக்கு போகிறோம். அந்த திருநாவுக்கரசு அவனோட கிராமத்தில் போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் எங்கள் கூட நின்னாங்க. அதை பிரச்சாரம் பண்ணி ஒரு வாரம் முடிச்சு பொள்ளாச்சி காந்தி சிலை கிட்ட தான் வந்து கோர்ட்டு பக்கத்தில் வந்து போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுறோம். காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க. நீ அனுமதி மறுத்துக்கோன்னு தடையை மீறி வந்து போராட்டம் பண்ணுறோம். நூற்றுக்கணக்கான பெண்களும் தோழர்களும் இணைந்து போராட்டங்களை எடுக்கிறோம். கைது செய்யப்படுறோம். வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு நடந்துச்சு. கோர்ட்டு வாய்தான்னு சில வருஷங்கள் போனோம். அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் கேஸை போட்டு குவாஷ் பண்ணி வழக்கு வந்து அதை நாங்கள் முடிச்சிட்டோன்னு வைங்களேன். ஆனால் இத்தனை போராட்டங்கள்ன்றது நாங்கள் பண்ணது மட்டும் இல்லை. இதை தாண்டி பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக போராட்டம் நடந்துச்சு. மற்ற பெண் தோழர்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. பெரியாரி அமைப்புகள், அம்பேத்கரி அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள்னு எல்லாருமே பொள்ளாச்சிலேயே போராட்டங்கள் எடுத்தாங்க. சென்னையில் வந்து போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ இவ்வளவு முக்கியமான அழுத்தமான போராட்டம் எதுக்கு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உண்மை குற்றவாளியை கைது பண்ணு அப்படின்னு. இப்போ எல்லாருமே இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறாங்க. உண்மையாகவே வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. ஏன்னா சாகும் வரை சிறை, நீ உள்ள, நம்ம மரண தண்டனையில் மாற்று கருத்து இருக்குது, தூக்கு தண்டனையில் சாக வரை நீ உள்ளே தான் கிடக்கணும், நான் வெளியில் விட முடியாது. நீ ஹைகோர்ட்டுக்கே போனாலும் எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ வந்து ஹைகோர்ட்டுக்கே போனாலும் இந்த தீர்ப்பை வந்து குறைக்கக்கூடாது, மாற்றக்கூடாதுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக போவாங்க. ஆனால் அதே நேரம் வந்து இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆதாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அங்கேயும் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறோன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு இப்போ இந்த தீர்ப்புக்கு அப்புறமா. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த மக்களோட மனசாட்சியோட எதிர்பார்ப்பு தான். இந்த தீர்ப்பு வந்து இப்படியாகவே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஆனால் நடைமுறையில் நீதிமன்றத்தில் நம்ம எந்த உத்தரவாதமே கொடுக்க முடியாது, ஜட்ஜஸை பொறுத்து தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற எவிடன்ஸை தாண்டி ஜட்ஜை பொறுத்து தான் தீர்ப்புகள் இங்கே வழங்கப்படுதுன்றது எல்லா வழக்கறிஞர்களுக்குமே தெரியும். யதார்த்தம் அதுதான். சட்டத்தை தாண்டி, சட்டப்படி பார்த்தீங்கன்னா சட்டம் வேணும், ஆதாரங்கள் வேணும், சாட்சிகளின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் சொல்லப்படும்ன்றதெல்லாம் ரைட்டு. யதார்த்தம் அதுவாக மட்டும் இல்லை. இதனோடு ஜட்ஜு எப்படிப்பட்டவர், அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறவர், அவரோட புரிதல் எப்படி அப்படின்றத பொறுத்து தான் இங்கே தீர்ப்புகள் வழங்கப்படுது. அதனால் மேல்முறையீடை நம்மளால் உத்தரவாதமாக சொல்ல முடியாதுன்றது என்னோட கருத்து. இல்லை, இந்த வழக்குலையும் அப்படியாப்பட்ட ஒரு பாயிண்ட்டை எடுக்கணுமான்னு கேட்குறேன். இருக்கும். சங்கர் கௌசல்யா வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்குன ஆணவ படுகொலை. நடு ரோட்டில் பட்ட பகலில் கொடூரமாக வெட்டி கொன்ன ஒரு படுகொலை. 2 பேரையுமே வெட்டுறாங்க. கௌசல்யா பல காயங்களோட உயிர் பிழைக்கிறாங்க. சங்கர் வந்து கொல்லப்படுறாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை
இன்னைக்கு பார்த்தா நமக்கு கொலை நடுங்கும். சாதாரணமாக நடந்து போய்கிட்டு இருக்கிற 2 பேர் எப்பட்றா இவ்வளோ கொடூரமாக விட்டுறீங்கன்னு. அந்த வழக்கு என்னாச்சு? மேல்முறையீடுன்னு வரும்பொழுது என்னாச்சு? இப்போ உச்சநீதிமன்றத்துலேயும் வழக்கு நிலுவையில் தான் இருக்கு, இத்தனை வருஷம் ஆகியும் கூட. இப்போ முக்கிய குற்றவாளிகளான அவங்களோட தாய்மாமன்கள் இவங்களே அவங்க அம்மா விடுதலை செய்யப்படுறாங்க. தாய்மாமன்களுக்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கிற கேள்வி அதான். அதனால் வந்து எனக்கு நீதிமன்றத்தின் மீது மிக உறுதியான நம்பிக்கை இருக்குது. நான் சொல்ல மாட்டேன், எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். நீதி நிலைநாட்டப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த வழக்கில் மிகப்பெரிய சாதனை அல்லது இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்லாம் எங்களுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா களத்தில் நின்று எங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி முழுக்க தெருவா பிரச்சாரம் பண்ண எங்களுக்கு தெரியும். பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தோழர்கள், கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வலைகள் எடுத்தோம். அத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தோம். தெருவா போய் பேசணும், ஒருத்தனை விடக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம். பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீன் வந்து இவனுங்க எல்லாருக்கும் பயங்கர க்ளோஸ். சபரிராஜன்லேருந்து திருநாவுக்கரசன்லேருந்து இவனுங்கெல்லாம் ஒரே கேங். இப்போ பிரவீனுக்கு இதில் தொடர்பு இருக்குது. அவன் தான் மிக முக்கிய குற்றவாளின்னு மக்கள் மத்தியில் இருந்தும் தோழர்கள் மத்தியில இருந்தும் மிக அழுத்தமான ஒரு குரல் வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் மேல நீங்க கேஸ் போட வேணாம், குறைஞ்சபட்சம் விசாரணை பண்ணியிருக்கலாம். இப்ப வரைக்கும் தீர்ப்பு வந்துருச்சு, நம்ம கொண்டாடுறோம். பொள்ளாச்சி ஜெயராமனோட மகனை வந்து விசாரிக்க கூட கிடையாது, என்கொயரி கூட பண்ண கிடையாது. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களோட நண்பர் க்ளோஸ் ஃப்ரெண்டு மேல வந்து ஒரு இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்புணர்வு வழக்கு வருதுன்னா நீங்கெல்லாம் ஒன்னா சுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை கூப்பிட்டு காவல்துறை குறைஞ்சது விசாரிக்கும்ல. என்கொயரின்றது யாரை வேணா பண்ணலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? என்ன சம்பவம் என்னன்னு. பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் வந்து பொத்தி பாதுகாக்கப்பட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அப்போ ஆளே இல்லை. பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும் பொழுது நாங்கள் தெருவா பிரச்சாரம் பண்ணும்பொழுது கூட்டிக்கிட்டு வா அந்த பிரவீனை, பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் வந்தாகணும்னு சொல்லி நாங்கள் தெருவா வந்து தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருந்தோம். அரசுக்கு அவ்வளோ பெரிய கோரிக்கையும் அழுத்தமும் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் அப்போ வந்து அழகாக ஃபாரின் கணிப்பி செட்டில் பண்ணிட்டாங்க. ஆளை மூஞ்சியை கூட காட்டலை, ஃபோட்டோஸ் இல்லை. முழுசாக விசாரணை முடிஞ்சிருக்கு, தீர்ப்பும் வரவேற்கப்படுற தீர்ப்பாக இருக்கு. அப்படிப்பட்ட தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் இப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா இப்போ ஆதாரம் இல்லாம அது சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற ஒரு இது வந்து இதுக்கப்புறம் குற்றச்சாட்டு வைக்கிறது அவதூறு மாதிரி பார்க்க மாட்டாங்களா? அதான் சொல்றேன், அவன் குற்றவாளி, அவன் கண்டிப்பா இதுல வந்து அவனும் குற்றவாளி, அவன் தப்பிச்சிருக்கான் நான் சொல்லலை. நானே சட்டம் தானே படிச்சிருக்கேன், நம்மளும் கோர்ட்ல கேஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, நான் அதை சொல்லலை. நான் என்ன சொல்றேன், மக்கள் மத்தியில இருந்தும் அந்த பகுதியில் இருக்க தோழர்கள் மத்தியில இருந்தும் மிக தெளிவா வந்த ஒரு விஷயம், பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீனுக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு. ரெண்டாவது அவன் இவனுங்களோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வெளியில வந்திருக்கு. நீங்க திருநாவுக்கரசோடவோ சபரிராஜனோடவோ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் பிரவீன் இருக்கிற ஃபோட்டோஸ் நான் இப்போ கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அவன் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லாம் ஒன்றா சுற்றுறானுங்க, ஒரே கேங்குன்னு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உண்மையை நான் மறைச்சு பேசணும் அப்படின்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்கள் ஏன் என்கொயரி பண்ணலன்னு நாங்கள் கேட்குறோம். இவ்வளவு சீரியஸான வழக்கு, நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்ட வழக்கு, இவ்வளவு மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து அதிர்ச்சியில் வந்து அப்படியே உரைய வச்ச ஒரு வழக்கு, இந்தியா முழுக்க கடும் கண்டனங்களும் பயமும் ஏற்படுத்திய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் நீங்கள் முக்கியமான ஒருத்தனை விசாரிக்க தயார் இல்லை. நீங்கள் லாஜிக்காக யோசிங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து ஒரு எம்எல்ஏ பதவியில் இருக்கிறவர், துணை சபாநாயகராக இல்லை. இப்போ லோக்கல் இப்போ தமிழ்நாடு சைடில் இருக்கிற இப்போ போலீஸோ சிபிசிஐடியோ இவங்களாம் விசாரிச்சிருந்தா கூட இந்த சந்தேகத்தை எழுப்பலாம். சிபிஐ வந்து தானே இந்த கேஸை பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 48 நினைக்கிறேன், அந்த அளவுக்கு சிபிஐ விசாரிக்கிறதுனாலே எல்லா வழக்கும் நேர்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து இவங்க எல்லாருமே சிபிஐ விசாரிச்சிருக்கு, இந்த வழக்குகளுக்கான தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு, உண்மைதான். ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க ஹார்ட் ஒர்க்கை தாண்டி அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள்னு துணிஞ்சு வந்து இதில் வந்து சாட்சி சொல்லி இத்தனை வருஷம் இந்த வழக்கை துணிஞ்சு நின்று நடத்தின அந்த பெண்களோட வீரமும் தைரியமும் இருக்குல்ல. நான் பாதிக்கப்பட்டவனை நீ கொண்டு வந்து நிறுத்துற கிடையாது, நான் எதிர்த்து சண்டை போடுறவன்னு அந்த பொண்ணுங்க நிரூபிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு தான் இன்றைக்கி 85 லட்ச ரூபா நீ வந்து ஒட்டுமொத்தமாக இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீ கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த இழப்பீடுகளெல்லாம் தாண்டி அந்த பெண்கள் போற்றத்தக்கவர்கள். அவங்களோட வீரமும் தைரியமும் மற்றவங்களும் பார்த்து கற்றுக்கக்கூடிய ஒன்று. அப்போ அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வழக்கு இங்கே வந்து நின்றுருக்கு. சரிங்களா? அவங்க தரப்பு வழக்கறிஞர் கூட இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதில் முதலாக வந்து இந்த புகாரை எங்கள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு நாங்கள் நிறைய ஊக்கம்லாம் கொடுத்து இதை வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னதுக்கப்புறம் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஸ்டாண்டர்டாக நின்று அந்த பெண்ணுக்கு தான் இந்த வெற்றி போய் சேரும், மற்றபடி எந்த அரசியல் கட்சிகளுக்கும் போகாது. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் நெஞ்சம் ஃபேஸ் பண்ணலை. அந்த பொண்ணோட ஃபோட்டோ, வீடியோ, பேர், ஊர் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட எந்த பெண்களோட அடையாளமும் வெளியே வரக்கூடாதுன்றது சட்டம். ஆனால் அதிமுக காவல்துறை இப்போ எப்படி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட இதெல்லாமே எஃப்ஐஆர் வெளியில் வந்துச்சோ,
அதே மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோ, வீடியோ, ஊர், பேர் எல்லாமே அதிமுக காவல்துறை, அதிமுக அரசு வெளியில் விட்டுச்சு. இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்கல்ல, ஓபிஎஸ் இபிஎஸ் மாற்றி மாற்றி 2 பேருமே வந்து பேசுகிறதுக்கு தகுதியற்றவர்கள் தான். இல்லை, முதல்வர் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பேசி. ஆமாம், அவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி நான் தான் இதை பண்ணேன், நீ தான் அதை பண்ணேன்னு பேசிக்கிறாங்க இல்லையா, தகுதியற்றவர்கள். ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் வார் போயிட்டுருக்கு 2 பேரும். ஆமாம், அதாவது முக ஸ்டாலின் அவர்கள் வந்து இது எங்களுக்கான வெற்றி, அத்தனை சார்களும் வந்து அதிமுககாரர்கள்ன்ற மீனிங்கில் ஒரு ட்விட்டு போடுறாரு இல்லையா. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீ வந்து நான் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அது ரைட்டு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது எடப்பாடி பழனிசாமி பீரியடு தான். நான் தான் அவனுங்களை அரெஸ்ட் பண்ணேன், உண்மை தான். அந்த சமயத்தில் தான் எடப்பாடி பீரியடில் தான் கைது செய்யப்பட்டாங்க. அப்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது, கைது பண்ணதெல்லாம் நான். அதுக்கப்புறம் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்காக உனக்கு எந்த கிரெடிட்டும் கிடையாது. கிரெடிட் எல்லாம் எனக்குன்னு இவங்க எப்படி இருக்குன்னா 2 பேருக்கும் யார் கிரெடிட் எடுத்துக்கிறதுன்னு தான் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்கும்பொழுது. அதில் பலியாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி பெண்கள். அந்த சார்கள் தான் இவர்கள்னு முக ஸ்டாலின் போடுறாரு. சரிங்களா, சரி ரைட்டு. அந்த சார்கள்லாம் இந்த அயோக்கியனுங்க கைது செய்யப்படுறாங்க. பொள்ளாச்சி ஜெயராமனை வந்து அதிமுக பாதுகாத்துச்சு, ஜெயராமன் பையனை. ஏன்னா அவர் அதிமுக சார்ந்தவர். திமுக ஏன் வந்து பண்ணலை? பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் குற்றவாளி கிடையாது அப்படின்னு நீங்கள் கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. என்கொயரி கூட ஏன் பண்ணலை? என் கேள்வி அதுதான். விசாரணை கூட ஏன் நடத்தலை? அவன் ஏன் பொத்தி பாதுகாக்கப்படுறான்? அதிமுகக்காரங்க அவங்க கட்சிக்காரங்கன்னு பண்ணுறாங்க, திமுக என்ன பண்ணுச்சு? சரி, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் என்னாச்சு? அத்தனை சார்களும் அதிமுகவை சார்ந்தவர்கள் சொல்கிறீங்க. சரி, அவனுங்களே கூட அந்த சார்களாக இருக்கட்டும், அவனுங்க கைது செய்யப்பட்டிருக்கானே, இன்றைக்கி சாவர வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னு அவனுங்களுக்கு ஒரு தண்டனை கிடச்சிருக்கு. அது அரசுக்கும் காவல்துறைக்குமான கிரெடிட் கிடையாது. தெருவாக நின்று போராடிய தோழர்களின் சமூகத்தின் அழுத்தம் அது. எத்தனை கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தெரியுமா? பொள்ளாச்சியில் சாலை மறியல் பண்ணாங்க எங்கள் கல்லூரி மாணவர்கள். அந்த ஹைவேவை பிளாக் பண்ணாங்க. எங்களுக்கு நீதி வேணும், நாங்கள் கல்லூரி மாணவர்கள் நீதி வேணும் தெருவில் நின்னாங்க. மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்தின் அழுத்தத்தின் விளைவு தான் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த தீர்ப்பு. அதனால் 2 கட்சி மாற்றி மாற்றி வந்து கிரெடிட் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்கன்றதை ஒத்துக்க முடியாது. 1. 2வது, அண்ணா பல்கலைக்கழகம் என்ன பண்ணீங்க? அவனாவது இவனாக தான் சாருன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கான். ஆனாலும் முக்கியமான குற்றவாளியை மறைச்சி வச்சுருக்கான் அதிமுக காரன்னு மக்கள் சொல்லுவாங்க. இப்போ திமுக காரன் என்ன பண்ணான்னு கேள்வி கேட்பாங்க. சாருன்னு ஒருத்தன் எவனே இப்போ வரைக்கும் நீங்கள் கண்ணில் காட்டலையே. ஆனால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட மாணவி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி, இப்பவும் அழுத்தமாக காவல்துறையில் சொல்லியிருக்காங்க. அடுத்த விசாரணையிலும் கூட வந்து சாருன்னு ஒரு ஆள்கிட்ட பேசினது உண்மை. அந்த சார் யாருன்னு எனக்கு தெரியணும்னு அந்த பொண்ணு அழுத்தமாக சொல்லியிருக்கு. அப்போ அந்த சார் யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு அப்புறம் என்ன தகுதி இருக்குது? 2 பேருக்குமே கிடையாதுன்னு நான் சொல்வேன். இவங்க வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் காப்பாற்றிருக்காங்கன்னு கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் அறிக்கை என்னாச்சு? குற்றவாளிகள்னு அருணா ஜெகதீசன் அறிக்கை கொடுத்தாச்சு. குற்றவாளிகள் எல்லாம் திமுக கைது பண்ணிருச்சா? குற்றவாளிகள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு ஹைகோர்ட்டு காரி துப்புச்சு. அருணா ஜெகதீசன் அறிக்கை கமிட்டியோட அறிக்கை மேலே வந்து ஏன் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்டு காரி துப்புது. இப்போ வரைக்கும் தூத்துக்குடியில் செத்து போன யாருக்கு நீங்கள் நீதி கொடுத்துருக்கீங்க? என்கொயரியெல்லாம் பண்ணி ஒருத்தங்க ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல? அதனால் சமூகத்தில் நடக்கக்கூடிய இப்படி 1-2 மகிழ்ச்சிகரமான ஒரு தாமதிக்கப்பட்ட நீதியாக இருந்தாலும் கூட ஒரு தீர்ப்புகள் வருது அப்படின்றதுக்கு கிரெடிட் எடுத்துக்க தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இல்லை. ஏன்னா இப்போ அதில் அரசு தரப்பினுடைய வாதங்களும் இருக்கு இல்லையா? அந்த வகையில் அரசு இதை கிளைம் பண்ணிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? அதுதான் சொல்கிறோம். அரசு தரப்பின் வாதங்கள் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் வந்து உண்மையாகவே உழைச்சிருக்காரு. அவரோட உழைப்பை வந்து நம்ம கொச்சைப்படுத்தலை. அது ஒன்றுமே இல்லை, நான் தூக்கி குப்பையில் போட சொல்லலை. அது மட்டும் காரணம் இல்லை. அதை மட்டுமே நீங்கள் தூக்கி வச்சுக்கிறத வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். துணிஞ்சு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு எதிராக இந்த சமூகத்தில் இத்தனை அடக்குமுறைகளுக்கு எதிராக அந்த பெண்கள் கோர்ட்டில் ஏறி நின்று இத்தனை வருஷம் அந்த வழக்கை நடத்தியிருக்காங்க. அந்த பெண்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க. நாங்கள் தான் ஏன் அது அப்படின்னு கோர்ட்டில் நின்றுருக்காங்க. அதுக்காக அவங்க இந்த சமூகத்தில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க சொந்த பந்தத்துக்கிட்ட எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சொந்த உறவுகள் கிட்ட அவங்க எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க. சாகும் வரை அவங்களுக்கு தொடருங்க. ஆனாலும் அவங்க வந்து நின்னாங்க. இப்போ முதல் கிரெடிட் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்களுக்கு தான். அதை தாண்டி அதை விட மிக முக்கியமான கிரெடிட் அப்படின்னு அல்லது அதுக்கு சமமான கிரெடிட்னா மக்களின் போராட்டம், மாணவர்களின் போராட்டம். எங்களை மாதிரி களத்தில் நின்று ஜெயிலுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம்னு வழக்குகளை எடுத்துக்கிட்டு தெருவா வந்து வழக்குகளுக்காக சுற்றிக்கிட்டு இருந்த அத்தனை பேரோட உழைப்பு இருக்காங்க, எதிர்ப்பு குரல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் மறந்துட்டு அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அரசு தான் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு 2 அரசும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குல்ல, அசிங்கம். எந்த நீதிமன்றமும் எளிமையாக தீர்ப்புகளை நேர்மையாக கொடுத்துறது கிடையாது. சமூக அழுத்தம்
அழுத்தம் தான் ஒரு அரசை செயல்பட வைக்குது, போராட்டங்களின் அழுத்தம் தான் ஒரு அரசை நடவடிக்கை எடுக்க வைக்குது, போராட்டங்களின் அழுத்தம் தான் நீதிபதியவே சரியான தீர்ப்புகளை கொடுக்க வைக்குது. ஸோ நான் இதில் நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயம் தான், பட் ஆனால் அதில் விரிவாக தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ இதில் மேல்முறையீடு அப்படின்னு போகும் பட்சத்தில் இந்த வழக்கில் இருந்த அதாவது என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் இருந்திருக்கிறது, சாட்சியங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, யாருமே பிறல் சாட்சிகளாக மாறவில்லைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. இது இப்படியே தொடரும் பட்சத்தில் மேல்முறையீட்டிலும் இதே மாதிரியான தீர்ப்பு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா, இந்த அதாவது வழக்கின் உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது? மேல்முறையீடுன்னு போகும்பொழுது திருப்பி சாட்சிகள் இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு தான் அங்கே ஆர்கியூ பண்ண முடியும். அதை ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாட்சிகள், அவங்க சாட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன எவிடன்ஸ் வச்சுருக்காங்க, ஏற்கனவே ரெக்கார்டட் ஃபைலாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் திருப்பி அங்கே போய் வந்து இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களுமே வந்து பேசுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அப்படி போகும் பொழுது குறிப்பாக எனக்கு கூட பொள்ளாச்சி மாதிரியான வழக்குகளில் இந்த தீர்ப்புகள் வந்து ரத்து செய்யப்பட்டு தண்டனைகள் குறைக்கப்பட்டு அல்லது யாராவது விடுதலை செய்யப்படுற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு வைங்களேன், அது நீதி கிடையாது. அது நீதியை குழி தோண்டி புதைக்கிறது. ஒருவேளை எதிர்காலத்தில் கண்டிப்பாக அடுத்த ஹைகோர்ட்டில் இவங்க மேல்முறையீடு செய்யும் பொழுது இந்த வழக்கில் இருக்கிற யாரோ விடுதலை செய்யப்பட்டாலோ அல்லது அவர்களின் தண்டனைகள் குறைக்கப்பட்டாலோ நிச்சயமாக அங்கே வந்து சட்டத்தையும் தூக்கி குப்பையில் போட்டிருக்காங்க, நீதியை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையாக இருக்கும். அல்லது இந்த தீர்ப்பே மிகச்சரியான தீர்ப்பு, இவனுங்க அத்தனை பேரும் சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் கிடக்கணும், இவனுங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கு, நூற்றுக்கணக்கான பெண்களோட கதறல்களுக்கு, ஒட்டுமொத்த பொள்ளாச்சி மக்களோட கண்ணீருக்கு, இவனுங்க பண்ணதுக்கு கண்ணு முன்னு தெரியாத எத்தனையோ பெண்கள் யாரோட கல்யாணமும் நின்று போகுது, எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாச்சு இல்லையா, இத்தனைக்கும் இவனுங்க காரணம் அப்படின்றத வந்து அழுத்தமாக நீதிபதி வந்து இன்னும் கூட அழுத்தமாக பதிவு பண்ணால் மிக சிறப்பானதாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை நீதிமன்றத்தில் மீது வந்து நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, நிச்சயமா அது பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளால நீதிமன்றத்தின் வரலாறுகள்ல இருந்து முழுசா எடுத்துக்க முடியல. என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இப்போது இதில் நடந்திருக்கு. இப்போ ஒரு வழியாக தற்போது தீர்ப்பு எட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ குற்றவாளிகள் சிறைக்கு போவாங்க அப்படின்ற போது இதில் ஒரு 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 கேள்வி இருக்குது. இப்போது உள்ள ஏன்னா வெளியில் அவங்க வந்து மக்கள் மத்தியில் கண்களுக்கு தென்படும் போது எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற பொறுத்து எழற ஒரு கேள்வி தான் இது. இவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, நான் ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரியே தெரியலையே, நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்தவங்க மாதிரி தானே இருக்கிறாங்க அப்படின்ற போது ஜெயிலுக்குள்ளே வந்து தண்டனை அனுபவிக்கிற இவங்களுக்கு தங்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்குன்ற ஃபீல் உள்ள கிடைக்குமா? அந்த அளவுக்கான சூழல்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கா, இல்லை அவங்களுக்குன்னு சிறப்பு சலுகைகள், சொகுசு வசதிகள் இதெல்லாம் இருக்குன்ற கேள்விகள் வெளியில இருக்கு. இதுல அந்த விஷயமும் உறுதிப்படுத்தப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாமே உண்டு. சிறைக்குள்ளே வந்து சொகுசான வாழ்க்கை தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இவங்க வந்து இவ்வளவு சொகுசாக ஒரு சிறைக்குள்ளே இவனுங்களை வச்சுருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அது கோயம்புத்தூர் ஜெயிலில் நானே போயிருக்கேன். நானே குண்டாஸில் இருக்கும்பொழுது கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் 2 மாதம் இருந்தேன். அதனால் கோயம்புத்தூர் ஜெயில்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறை ஆண்கள் சிறை ஒரே காம்பவுண்டு தான். கேட்டு மட்டும் இந்த கேட் இங்கே இருக்கும், ஆப்போசிட்டில் ஆண்கள் கேட் இருக்கும். ஆண்கள் சிறைக்குள்ளேயும் போயிருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணணும், வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து கோர்ட் அட்டன் பண்ணணும்னா பெண்கள் சிறையில் கனெக்ஷன் இல்லை நான் இருக்கும் பொழுது. இப்போ எனக்கு தெரியல. அந்த கனெக்ஷன் இல்லாத சமயத்தில் ஆண்கள் சிறைக்குள்ளே போய் தான் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஃபோன் அந்த மாதிரி எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போது ஆண்கள் சிறைக்குள்ளேயும் போயிருக்கோம். ஆனால் கோயம்புத்தூர் சிறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும், அஃபிஷியலாகவே கிடைக்கும். உங்களுக்கு வந்து சிறையோட சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது, கேன்டீன் உண்டு. பணம் மட்டும் உங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் வந்து நீங்கள் காலையில் டிஃபன் வேணுமா டிஃபன் வாங்கிக்கலாம், மதியம் வந்து வடை வேணுமா போண்டா வேணுமா சாப்பாடு வேணுமா வாங்கிக்கலாம், நான்வெஜ்ஜே வாங்கிக்கலாம், சிக்கன் வேணுமா வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக. அன்அஃபிஷியலாக வந்து இன்னும் நீங்கள் என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு சோப்பு சீப்பு இது லொட்டு லொசுக்கு செருப்பு இருப்பு எல்லாமே அஃபிஷியலாக அவங்க பணம் இருந்தால் வாங்கி கொடுத்துருவாங்க. வேணுன்ற சகல வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அன்அஃபிஷியலாக வந்து இதை விட அதிகமாக கிடைக்கும். அதனால் இவர்கள் சிறைக்குள்ளே அப்படியே கடுமையான சிறைக்குள்ளே போட்டு வாடி வதங்கி சொகுசாக இருப்பானுங்க. 2வது சாதிய பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. அதாவது இந்த நாடக காதல் கும்பல் இவங்கெல்லாம் வந்து பெண்களை ஏமாத்துறாங்கன்னு ஒரு அயோக்கியத்தனமான குரூப் வந்து தலித் மக்கள் மேலே
தலித் இளைஞர்கள் மேலே ஒரு ஒரு கேவலமான முத்திரையை குத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? அது காதல். கல்யாணம் பண்ணி அவன் வாழணும்னு நினச்சி ஒன்றா குடும்பம் நடத்தி சந்தோஷமாக எத்தனையோ சாதி மறுப்பு திருமணங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் பண்ணது வந்து கொடூரமான பாலியல் வன்புணர்வு. பண்ணவெல்லாம் எந்த ஜாதிக்காரன்? இங்கே சொல்கிற ஆண்ட பரம்பரை, இவனுக்கு பேசின ஆண்ட பரம்பரை, இவனுக்கு பேசின பணக்காரன், இவன் பேசின கோடீஸ்வரன், இவன் பேசின சகல வசதிகளும் இருக்கக்கூடிய டிப்டாப்பா ஒரிஜினலாகவே டிப்டாப்பா பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சமூகம் சார்ந்த ஒரு பார்வையில் இந்த விஷயத்தை அணுகணுமா? இது வேண்டாமோன்னு இல்லை, அப்படி இல்லை. அதாவது இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ என்னதான் ஆண்ட சாதிக்காரன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் என் சமூகத்தில் இப்படிப்பட்டவெல்லாம் இருக்கான்னு எவனும் வாயை திறந்து இதை எனக்கு அசிங்கம்னு பேசலை. ஆண்ட சாதி பெருமை பேசுகிறவன், நான்லாம் இந்த சாதி எங்கள் சாதி இப்படி, எங்கள் வழக்கம் இப்படி, நாங்கள் அப்படின்னு பெருமை தெருவா பேசுகிறவன் பள்ளி கும்மியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பேசுகிற எவனும் அதே கோயம்புத்தூரில் என் சாதிக்காரன்ல இப்படி பண்ணிட்டான், இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுற ஒருத்தன் என் ஜாதிக்காரனாக இருக்கானே, அவனை சும்மா விடக்கூடாது, அவனை ஜெயிலில் போடுங்க, அவனை விட்டுறாதீங்கன்னு வந்து நின்று பேசலை. எவனும் போராட்டத்தை எடுக்கலை. சரிங்களா? உன் சாதி பெருமையை நீ பேசும் பொழுது உன் சாதியில் இருக்கிற இவனோட இழிவை நீ பேசணும்ல. நீ நல்லவனாக இருந்தா அசிங்கப்படுத்துகிறவன் நீ வந்து இவன்லாம் என் குடும்பத்தை, ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணுறானா இவன்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவனை எடுத்துக்கிட்டு போங்க சார்னு பெற்றவங்க சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி உன் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தனா கூட இவனை வச்சுக்க. திருநாவுக்கரசு அம்மா பேட்டி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவங்க பையன் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணதுக்கப்புறமும் என் பையன் நல்லவன், அவனை நான் பாதுகாப்பேன்னு ஒரு தாய் பேசுகிறா. அவெல்லாம் ஒரு தாயாங்கிற கேள்வி வந்து சமூக வலைதளத்தில் போய் கிளின்னு கிழிச்சாங்க. அப்போ எப்படி நம்ம வந்து சாதிய ரீதியாக பேசாமல் சாதி சங்கங்களை கேள்வி கேட்காம எப்படி போவோம்னு நினைக்கிறீங்க? முடியாது. உன் சாதி பெருமையை நீ பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் அப்படி இப்படி ஆண்ட பரம்பரை நீ பேசுகிற. அப்போ உன் சாதியில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணும் பொழுது நீயா என்ன பண்ணியிருக்கணும்? இவர்களையெல்லாம் விடவே கூடாது, நாங்களே சொல்கிற இவனை தூக்கி உள்ளே போடி, என் சாதிக்கு அவமானம் இவனுங்க நீ சொல்லியிருந்தீங்கன்னா ஒத்துப்போம். பாதிக்கப்பட்ட பெண்கள்லையும் தலித் பெண்களா இல்லை ஆதிக்க சாதி பெண்களா அதுக்குள்ளே போகல, எல்லா பெண்களும் அதில் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான பெண்கள் நம்மளுது. அப்போ நீ வாயை திறக்கல. ரெண்டாவது, இதை மிக முக்கியமாக எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சிறை சாதி பார்த்து தான் நடக்குது. எல்லா சாதிக்காரனுக்கும் என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படணுமோ ஜெய்பீம் படத்தில் வர மாதிரி தான். என்ன ஜாதி? அப்போ அந்த பக்கம் போய் உட்கார். நீ என்ன சாதி? இந்த பக்கம் போ. இதெல்லாம் எல்லா சிறையிலையும் ரொம்ப இயல்பாக நடக்குது. அதனால் சிறைன்றது வந்து நம்ம சொல்லலாம், பட் சொகுசான வாழ்க்கை தான் அவனுங்களுக்கு. ஸோ தற்போது வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு வழக்கு விசாரணை கடந்து இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. சொல்வது போல் தற்போது ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்க முடியுது. வரவேற்போம். இதில் ஃபர்தராக என்ன ஆக்ஷன்ஸ் இருக்க போது, சொன்ன மாதிரி மேல்முறையீடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் இன்னும் தெரியல. பட் அதை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது வரைக்கும் இந்த வழக்கு விவகாரம் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தொடர்.